ஹே காய்ஸ், நியூ இயர் அன்னைக்கு வந்து நாங்கள் 12 வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தோம். முழிக்கணும்னு முழிக்கலை, நல்லா தூங்கணும்னு நினச்சா தூங்கி இருந்திருப்பேன். ஆனால் வந்து சரி நியூ இயர் எதுவும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் பொருத்தணும்ல. ஸோ அதனால் விளக்கெலாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்து 12 ஆகிட்டு. ஸோ வெளியில் வந்து பார்த்தேன், நல்லா வெடி போட்டுட்ருந்தாங்க. தென் மார்னிங் எழுந்திரிச்சு ஹாப்பி நியூ இயர் கோலம்லாம் போட்டுட்டு தென் வந்து இங்கே பாருங்கள் மயில் காலையிலேயே நான் 2 மயில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து முருகனோட பக்தை, ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இந்த மயிலெலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங்கே. தென் வந்து மார்னிங் காஃபி, பால் இதெல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து விளக்கெல்லாம் விளக்கி நல்ல பூலாம் போட்டு தென் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஸோ அந்த நாள் வந்து தொடங்கினேன். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நியூ இயர் அதுவுமா வந்து நம்ம வந்து புதுசாக வந்து நல்ல விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து முதல்ல ப்ரேயர் பண்ணி நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, மணி வந்து நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து பார்க்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கையை பார்க்கணும். கையை பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு தென் வந்து மணி, அதாவது நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ ஸோ அதை பார்த்துட்டு நான் எந்திரிச்சேன். ஸோ வந்து அப்படி பார்த்தா வந்து நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கையில் வந்து மணி வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஓகேவா? அது உண்மையோ பொய்யோ, பட் வந்து நான் பார்த்துட்டு எந்திரிச்சேன், ஓகேவா? தென் வந்து ஜுவல்ஸ் பார்க்கலாம். தென் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் வந்து ஜீசஸ் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி சர்ச்சுக்கெலாம் போவாங்கல்ல, ஸோ நியூ இயருக்கு. ஸோ வந்து நான் நல்ல சாமி கும்பிட்டு ஸோ என்னோடய ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்காகவுமே ப்ரேயர் பண்ணேன். தென் வந்து கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு பாளையங்கோட்டை கோபாலசுவாமி கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கே போனோம். போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டோம். ஒரு 10:30 இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஸோ இருந்தாலுமே அந்த டைம் கூட கோயிலில் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. ஸோ போயிட்டு துளசி, நெய், கல்கண்டு ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் வந்து நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நல்ல ஒரு இது பண்ணியிருந்தாங்க, அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து கொடிமரம் இதெல்லாம் கும்பிட்டு உள்ளே போனோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா புது வருஷம் பார்த்திங்களா, அதனால் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ட்டு. நல்லா கோயிலெல்லாம் சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க. எல்லா பக்கமும் பூ கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. தென் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே வந்து ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அழகாக ஆக்கி வச்சுருந்தாங்க, டெக்கரேட் பண்ணி நல்லா இருந்துச்சு. தென் வந்து பெருமாளில் வந்து பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் பிரகாரம்லாம் சுற்றி வந்தோம். கோயிலுக்கு போனாலே ஒரு மன அமைதி அப்படி தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்தது, அதாவது ரிலாக்ஸேஷன் வந்துடுது. என்ன தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அப்படி தானே? பட் என்ன கஷ்டம் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அந்த கோயிலுக்கு உள்ளே அப்படின்னு போயிட்டோன்னா ஏதோ மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு காம் ஆயிடுது. அது வந்து சயின்டிஃபிக் ரீதியாக வந்து ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து அது ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காட் பவருமே இருக்குது. அதனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நான் நம்புகிறேன், ஓகேவா? நம்பினா அது உண்மை, நம்பாதவங்களுக்கு அது எப்படின்னு தெரில. பட் நான் வந்து நம்புகிறேன், சயின்டிஃபிக் ரிலேட்டடாகவும் உண்மை. தென் வந்து காட் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அதனால் வந்து நான் அதை நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து சாமி பேருக்கு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்து சுற்றி வந்தோம். கோயிலில் செம்ம கூட்டம். போயிட்டு அப்புறம் இந்த கோயிலே வந்து பெருமாள், அப்புறம் கருடன், அப்புறம் வந்து வேறு யார், ஹனுமார், அப்புறம் வந்து ஸ்ரீதேவி, பூமாதேவி, அப்புறம் பிள்ளையார், தென்
இந்த ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எங்கே பாருங்கள், இது கோலத்திலே வந்து ஆண்டாள் படத்தை வரைஞ்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் கோலம் தான் நினைக்கிறேன். அம்மா கோலத்துலையா இல்லை வேறு எதுலையுமே தெரில. பட் நல்லா இருந்துச்சு. தூரமாக இருந்தேன், ஏன்னா அது சுற்றி ரோப் போட்டிருந்ததுனால எனக்கு கோலம் மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இது பெருமாளோட அவதாரம்னு நினைக்கிறேன். கல்கி, ராமர், பலராமர், வராகர், அப்படி நிறைய அவதாரம் இருக்குல்ல. ஸோ அந்த அவதாரம் தென் வந்து சுற்றிட்டு வந்துட்டு துளசி அங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து தலையில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டோம். துளசி சாப்பிட்டோன்னா அப்படியே ஒரு மைண்டு அப்படியே ஒரு எந்துவானுச்சு. ஓகேவா. தென் வந்து ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு 11 ஆழ்வார்கள் அவங்களோட சிலை, அப்புறம் நாகராஜர் சிலை. தென் வந்து அங்கே நல்லா சாமி கும்பிட்டு இங்கே வந்தோம். முருகன் கோயில் விஓசி கிரவுண்ட் கிட்ட இருக்குல்ல, அந்த முருகன் கோயில் வந்தோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம். க்யூவில் நின்னாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ கூட்டம். பட் முருகன் கோயில் நான் போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இருந்தாலும் வந்து முருகன் வந்து என்னை வர வச்சிட்டார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அங்கேயும் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு, அங்கேயும் உள்ள செம கூட்டம், போலீஸ்லாம் நின்னாங்க பார்த்துக்கங்க. அப்போனா முருகன் எல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே உள்ள அந்த மெயினாக உள்ள முருகனை பார்க்கறதுக்குள்ளே அப்படியே அடித்து பிடிச்சி தான் எல்லோரும் நின்றுட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு அன்னைக்கு, நியூ இயர் அப்படிங்கிறதுனால. அதுலேயும் எப்படியோ வந்து உட்காந்து பார்த்துட்டு, நடந்து பார்த்துட்டு, அப்புறம் பசி வந்துட்டா 1 o'clock ஆகிட்டு. தென் சரவணபவா ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.